ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. வீட்டில் வாலில் டைல்ஸ்லாம் ஆணி எடுக்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி வச்சுப்போம் இல்லையா. என்னோடய கிச்சனில் இந்த ரேக்கை மாட்டுறதுக்காக நானும் இந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டிக்கரில் ரேக்கோட ஊக்கு மாட்டுற இடம் பார்த்திங்கன்னா உடஞ்சி விழுந்துருச்சு. ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்திங்கன்னா என்னோட பையன் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு அழுத்திட்டான். அதனால் அது உடஞ்சிருச்சு. அதெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. அந்த நைஃபை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரோட பேக் சைட்லேருந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பீல் பண்ணிங்கன்னா அழகாக எடுத்துடலாம். ரொம்ப நாளுமே எப்படி எடுக்கன்னு தெரியாமல் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இது உடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. ரேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கான சோப்பெல்லாம் வச்சுருந்தேன். பட் அதை வந்து ரொம்ப நாளாக கீழே தான் வச்சுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்ம சூப்பராக ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸ்டிக்கர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண பிறகு அந்த பிசுப்பு போகிறதுக்காக சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஸ்டிக்கர் ஓட்டின இடமே தெரியாமல் போச்சு. சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஸ்டிக்கர் ஒட்டி 2 இயர்ஸ் கிட்ட ஆக போது. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. வாட்டர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.